ஒரு அழகான குளத்தில் பச்சை குட்டி தவளை இருந்தது. அவன் பெயர் ஃப்ரெட்டி. அவனது இதயம் பெரியது, ஆனால் குரல் மெதுவானது. ஃப்ரெடி பிறரின் பாடலை ரசித்து கேட்பதையே விரும்புவான். குளப்பள்ளியில் பள்ளி விழாவுக்கு ஒரு பெரிய இசை நிகழ்ச்சி வர இருக்கிறது. அனைவரும் மகிழ்ச்சியுடன் தயாராக இருக்க, ஃப்ரெடி மட்டும் அமைதியாக இருந்தான். அவனுக்கு பாடல் பிடிக்கும், ஆனால் மற்றவர்களுக்கு முன் பாட மிகவும் வெட்கமாக இருந்தது. ஆசிரியர் கேட்டார், யாராவது ஒரு தனிப்பாடல் பாட வருவீர்களா? ஃப்ரெடடி தலையை கீழே தாழ்த்தினான். அவனுக்கு பாட ஆசை இருந்தது, ஆனால் பயம் பெரிதாக இருந்தது. எல்லோரும் சிரிச்சா என்ன பண்ணுவேன் என்று அவன் நினைத்தான். அவனுடைய நண்பர்கள் லில்லி என்ற வண்டு, பென்னி என்ற ஆமை மற்றும் மியா என்ற மீன் ஃப்ரெடியின் பயத்தை கவனித்தார்கள். லில்லி சொன்னாள், உன் குரல் தனித்துவமானது ஃப்ரெடி, நீ உன் மீது நம்பிக்கை வைக்கணும். அவர்கள் உதவியுடன் ஃப்ரெடடி ஒவ்வொரு மாலையும் பயிற்சி செய்தான். மெதுவாக ஆரம்பித்தான், பிறகு கொஞ்சம் உச்ச சத்தத்தில். சிறிது சிறிதாக அவன் பாட ஆரம்பித்தான். பாடல் அவனுக்கு மகிழ்ச்சியை தரத் தொடங்கியது. விழா நாளில் ஃப்ரெட்டியின் இதயம் துடித்தது. மேடை ஒளிர்ந்தது. நின்ற கூட்டம் கையொட்டியது. அவன் நேரம் வந்தது. அவன் கண்களை மூடி பாட ஆரம்பித்தான். அப்பா! அந்த குரல் நம்ப முடியாத அளவுக்கு அழகாக இருந்தது. எல்லோரும் கைத்தட்டினார்கள். ஃப்ரெடடி மகிழ்ச்சியில் பிரகாசித்தான். அவன் தனது குரலை கண்டுபிடித்தான். கருத்து, நீ உன்னை நம்ப வேண்டும். அச்சத்தை கடந்து வந்தால் மெத்தமெனும் குரலும் வானில் ஒலிக்க முடியும்.